பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான 7 வார்த்தைகள், அதில் 2ஆம் வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். அதில் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது 2 பேர் இருக்கிறாங்க. இதனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, சிலுவையில் இயேசுவை அரைஞ்சிருக்கிறாங்க. வலது பக்கம் ஒரு கல்லனையும் இடது பக்கம் ஒரு கல்லனையும் 2 பக்கமும் அரைந்திருக்கிறாங்க. அப்போது ஒருவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ என்னுடனே பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு வேண்டுதல். 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் இதை நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா இதனுடைய முன்னாடி வாசிப்போமா? அதே லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 39 நம்ம வாசித்து பார்த்தோன்னா, இயேசுவை சிலுவையில் அடித்ததுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக இருந்துட்டாங்களா, அங்கே என்ன நடந்தது, அங்குள்ள சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். அதற்கு இயேசு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது இயேசுவை சிலுவையிலே அடித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறான்னா, ஒருவன் என்ன பண்ணுறான், கடிந்து கொள்கிறான். என்ன சொல்கிறான்னா, இயேசு நீங்கள் உண்மையை ரட்சித்துக்கொள், என்னை ரட்சியும். இதே போல் இயேசு முதல் ஞானஸ்தானம் பெற்று 40 நாள் உபவாசம் இருக்கும்படியாக வனாந்தரத்துக்கு வரார். அப்போ அந்த வனாந்தரத்தில் அவர் உபவாசம்லாம் இருந்து முடிச்சதுக்கப்புறம் சாத்தான் நிற்கிறான். நின்று கேட்குறான், நீர் கிறிஸ்துவானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நேரடியாக இப்போ சாத்தான் அங்கே அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்கிறார். இப்போது சாத்தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறான், நின்றுட்டுருக்கலாம். நம்ம முடிச்சிட்டோம், இன்னைக்கு இயேசுவை முடிச்சிட்டோம், சிலுவையில் அடிச்சிட்டோம், இனிமேல் அவ்வளோதான், நம்ம தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இயேசு சிலுவையில் ஒரு பக்கம் அடிக்கப்பட்டிருந்தாலும், இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறது யாருன்னா சாத்தான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு எதிர்காலம் தெரியல, இப்போ என்ன நடக்குதோ அதுதான். அப்போ அது என்ன பண்ண, 2 கல்லர்களில் ஒருத்தர்கிட்ட புகுந்து என்ன பண்ணுறான், பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, நீர் கிறிஸ்துவானால் என்ன பண்ணு, நீ இறங்கி வா, நீங்கள் உங்களை ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாருங்க, பக்கத்தில் இருந்த 2 பேருமே திருட்டு பசங்க தான், 2 பேரும் கல்லருங்க தான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், கடிந்து கொள்கிறான் ஆண்டவரை. ஆனால் இன்னொருத்தன் பாருங்க, அந்த இடத்துல அது சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போது இந்த வார்த்தை கேட்கணுன்னா யாரால கேட்க முடியும்? யார் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அவங்களால தானே கேட்க முடியும். அப்போ இங்கே தொங்கி கொண்டு இருக்கிறவர் அவர் தேவன் என்பதை இவர் முதலாவது அறிக்கை செய்கிறான் பாருங்க தன்னுடைய வாயில. அப்புறம் அவன் திருடனா இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன ஒரு சுபாவம் இருக்குதுன்னா, கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்ற சுபாவம் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் கடவுளுக்கு பயந்தவங்களா இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கல்லன் அன்னைக்கு ஒரு நாள் கல்லன் கிடையாது, பல வருஷங்களாக ரோமர்கள் பிடிச்சி இன்னைக்கு சிலுவையில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு தப்பு அவன் பண்ணியிருக்கிறான். திருட்டுத்தனத்தில் ரொம்ப பேர் பெற்ற ஒரு ஆளாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு சுபாவம், கடவுளுக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணுன்ற ஒரு சுபாவம் இருந்தது. தேவனுக்கு பயப்படணும், இவர் தேவன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஃபர்ஸ்ட். 2வது காரியம், அவருக்கு பயப்படணும் அப்படின்ற அந்த பயம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவனுக்குள்ள இன்னொரு ஒரு காரியம் வேலை செய்து. என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அப்போ இவன் கர்த்தருக்கு பயப்படுறதுனால, கடவுளுக்கு இவன் பயந்ததுனால அவனுக்குள்ள என்ன வேலை செய்ய ஆரம்பிக்கணும், ஆண்டோடைய வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அவனுக்குள்ளாக ஞானம் புறப்பட ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நம்ம 2 பேரும் சொல்கிறா பாருங்க, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான்.
அப்போ இன்னைக்கு கூட தேவனுக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை குறித்து நிறைய விமர்சனங்கள் பண்ணுவது உண்டு. நீங்க அப்படி செய்றீங்க, இப்படி செய்றீங்க, நிறைய விமர்சனங்கள். ஆனா இயேசு இந்த இடத்துல பாருங்க, அந்த கள்ளன் பேசும் பொழுது ஏதாவது பதில் பேசினாரா? ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதை பற்றி மைண்டில் என்ன பண்ணிக்கலன்னா அவர் அதை எடுத்துக்கவே இல்லை. அதே போல் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக, நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்துட்டோ அல்லது நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டோ நீங்கள் இருக்கும் பொழுது யாராவது விமர்சனங்கள் பேசினாலோ, மற்றவங்க எதையாக பேசினா கூட நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா அதை குறித்து நம்ம வந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னால் வேதம் இப்படி தான் சொல்லுகிறது. ஏன்னா இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. இந்த உலகம் முழுவதுமே பொல்லாப்புக்குள்ளாக இந்த நிறைந்து இருக்கிறது. இந்த உலகம் முழுவதுமே அந்த அப்படிப்பட்டதான பாவத்துக்குள்ளாக தான் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. அதனால மற்றவங்களுடைய விமர்சனங்களுக்கு இயேசு எப்படி அமைதியாக இருந்தாரோ அதே போல நாமளும் மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு நம்ம அமைதியாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருக்கு அவன் பயந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ அங்க அவனுக்கு ஞானம் வருகிறது. அப்போ ஞானத்துல கேட்கிற கேட்கிற ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது, இந்த இடத்துல அவன் கேட்கிற ஒரு வார்த்தை பாருங்க, எதுல பேசுறான் இந்த யூதன். இவன் இந்த கள்ளனும் ஒரு யூதன் தான். இயேசு விட்ட அராமிய எபிரேயத்தில் பேசுகிறான். அராமிய மொழியிலையும் எபிரேய பேசுகிறான். அடோனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனே அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவனே என்று அழைக்கிறான். இது ஒரு கிறிஸ்தவ அடிப்படையான ஒரு வார்த்தை. அவரை பார்த்து தேவனே, ஆண்டவரே, கர்த்தாவே என்று அழைக்கிறான் அப்படின்னு சொன்னா, யாவே, கர்த்தாவே, தேவனே அப்படின்னு வரும்பொழுது அங்க என்ன வருதுன்னா, நியாயத்தின் ராஜ்யத்தில் வரும் பொழுது அப்படின் பொழுது இயேசு எப்போ அவர் ராஜ்யத்தில் வரப்போகிறார் அதை ஒரு வசனத்துல நம்ம பார்த்துடலாமா? எடுத்து நம்ம வாசிப்போம். நம்ம 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல சுற்றிலும் இருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவளை என் பகைஞன் நாசம் பண்ணினான். இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். எருசலேம் தேவாலயம் அப்படி எரிந்து கொண்டு இருக்கிறது. பாபிலோனியர்கள் எல்லா ஜனங்களையும் அள்ளி கொண்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்போ எங்கே போயிட்டாங்க? சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அங்கே தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கும் பொழுது கதறுகிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, பண்டிகை நாள் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, பண்டிகை என்பது ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது. இந்த பண்டிகை நாளில், இந்த சந்தோஷமான ஒரு நாளில் என்ன நடக்குதுன்னா, கும்புகளை வரவழைப்பது போல. கும்புகள்னா ஆபத்து. ஒரு சந்தோஷமான ஒரு நாளில் திடீர்னு ஒரு ஆபத்து எப்படி இருக்கு? ஒரு திருமண வீட்டில் நல்லா எல்லாரும் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க ரொம்ப வருஷங்களாக பார்த்தவங்கெல்லாம் அன்றைக்கி தான் பார்த்துருப்பாங்க. அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அல்லது திருமணமோ அல்லது ஏதோ ஒரு பண்டிகைனால எல்லாரும் ஒன்று கூட அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு மரணம் நேரிட்டா என்ன நடக்கும்? சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாக மாறிடும்ல. அதே போல தான் இங்கே யூதா ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப செழிப்பாக நல்லா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு யார் வரா? நேபுகாத் நேச்சார், பாபிலோனியர் அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா அப்படியே அள்ளிட்டு போயிடுறாங்க. அப்போ சொல்றாரு எரேமியா, கதறுகிறார். பண்டிகை நாள்களில் கும்புகளை வரவழைப்பது போல, ஆபத்தை வரவழைப்பது போல, ஒரு சந்தோஷமான நாளில், ஒரு கொண்டாட்டமான நாளில் ஆபத்து வந்தது போல இன்றைக்கு என்னுடைய ஜனங்களை இந்த பாபிலோனியர்கள் வாரி கொண்டு போயிட்டாங்களே அப்படி என்று சொல்லி கதறுகிறார். அவர் சொல்றார் பாருங்க, அடுத்த அந்த வசனத்துல பார்த்தோன்னா, எனக்கு திகில்களை வரவழைத்தீர், கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீன் இல்லை அப்படி சொல்ல பாருங்க. அதாவது தேவன் இரக்கம் உள்ளவர் இல்ல, தேவன் எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன், எவ்வளோ ஒரு இரக்கமுள்ள தேவன், எவ்வளோ ஒரு கிருபையுள்ள தேவன். ஆனா ஒரு கோபாக்கினை நாள், ஒரு நியாய தீர்ப்பின் நாள் என்று வரும் பொழுது அவர்கிட்ட இருந்து, அவருடைய கைகளிலிருந்து யாருமே காப்பாற்றப்பட முடியாது. அவ்வளோ ஒரு இரக்கமுள்ள தேவன் தான். ஆனால் அந்த ஆக்கினை தீர்ப்பு வரும் பொழுது, அந்த நியாய தீர்ப்பு என்று வரும் பொழுது அந்த இடத்துல யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதே தான் இங்கே எழுதுகிற ஆவியானவர் எரேமியாவை கொண்டு எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தையை இங்கே யார் சொல்கிறா அப்படின்னா, இந்த கள்ளன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய ராஜ்யத்திலே அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அவருடைய ராஜ்யம் ஒன்று வரும், இயேசு வரப்போகிறார் மீண்டுமாக. அவர் ராஜாவாக, நியாயாதிபதியாக அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்களை நினைத்தருளும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் பாருங்க, அவருடைய கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதவனும் இல்லை.
நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான். எரேமியா சொல்கிறாரு, நான் கைகளில் ஏந்தி நான் வளர்த்த இந்த ஜனங்களை, நான் ஆண்டோடைய வார்த்தையை, அவர் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்லி 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 நான் வளர்த்தேன். ஆனால் இன்னைக்கு எதிராளி என்ன பண்ணிட்டான், அள்ளி கொண்டு போய்விட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே தான் இங்கே சொல்கிறார் பாருங்க, ஒரு கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். கோபாக்கினை நாள் வரும் பொழுது, ஒரு ஆக்கினை தீர்ப்பு வரும் பொழுது யாருக்குமே பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அந்த வார்த்தையை அறிந்திருக்கிற இந்த பாருங்க, இவன் கர்த்தருக்கு பயப்படுறதுனால சொல்றான், நிச்சயமாக இவர் தேவன், இவர் தேவகுமாரன், ஒரு நாள் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆக்கினை தீர்ப்பு நடக்கும். உடனே சொல்றார், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிறான். உடனே பாருங்க, இந்த வசனத்தை எபிரேயத்தில் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்றாரு, உடனே இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்குன்னு வருது இல்லையா, அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா ஆமேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல எபிரேயத்தில் வாசித்தீங்கன்னா அதுல இருக்கும் ஆமேன். ஆமேன்றது யூதர்கள் எப்பெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை நடக்கணும்னா, இப்போ நான் சொல்கிறேன் அல்லேலுயா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆமேன்னு சொல்லுவீங்க இல்லையா. அப்போது அல்லேலுயானா திரும்ப அல்லேலுயா சொல்கிறது இல்லை, அல்லேலுயானா ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் அந்த கள்ளன் கேட்ட உடனே இயேசு முதல்ல ஆமேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் அந்த கல்லனுக்குள்ளாக இருந்த ஒரு சுபாவம் பாருங்கள், தனக்கு அவன் பண்ணுறது தப்பு தான். அவன் ஒரு கல்லன், அவன் ஒரு ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டு இருக்கிறான், ஒரு இடத்துல சிலுவையில் அடிக்கப்பட்டு அடுத்து மரணம்னு கொஞ்ச நேரத்தில் அவன் சாக போகிறான். ஆனால் அவனுக்குள்ள கடவுளுக்கு பயப்படணும் அப்படின்ற அந்த பயம் இருந்தது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார், கேட்குறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே பரலோகத்துக்கு பாத்திரவான்கள் தான். ஆண்டவர் உங்களை மன்னிக்க அவர் தயை பெருந்திருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, உம்மிடத்தில் நான் கேட்குறேன், என்னை மீண்டுமாக பழைய நிலைக்கு என்னை மாற்றுங்க, உங்கள் ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அந்த கல்லனுக்கு சொன்னது போல் நம்மையும் நம் இருக்கிற இடத்துல இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றி அவருடைய இரட்சிப்புக்கு நேராக, அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, பண்டிகை என்பது ஒருவரையும் தப்ப விடாத ஒரு கொம்பு, ஒரு ஆபத்து. அதே போல தான் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து மீண்டும் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அதுக்கப்புறம் மீண்டுமாக இந்த பூமியில் அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது யாருமே தப்பித்து போக முடியாது. இன்றைக்கு நாம் மனம் திரும்பணும். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள், அவர் அந்த கல்லனுக்கு இன்றைக்கே அவர் பரலோகத்தை கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் காணப்பட்டது. அவன் சொன்ன, ஆண்டவர் அவர் நிற்கிறவர் இந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, இவர் தேவகுமாரன் என்பதை அவன் அறிந்திருந்தான். இவர் தேவகுமாரன் என்பதை, அதான் அடோனாய், தேவன் கர்த்தர், இவர் தான் தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தபடினால தான் கேட்குறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று கேட்குறான். நாம் தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளரணும்னா வேதத்தை நம்ம வாசிக்கணும். வேதத்தை நம்ம வாசித்து வேதத்தில் இருந்து இயேசு யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அவர் பேசின அந்த முதல் வார்த்தையில், பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் நமக்கு மன்னிப்பு கொடுத்தார். ரெண்டாவது காரியத்தில் பார்க்கும் பொழுது, அந்த மன்னிக்கப்பட்ட அந்த ஒரு மனுஷன் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இன்றைக்கு நாம் மனம் திரும்பி இயேசுவை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது நமக்கும் அந்த பரலோகத்துக்கு, இன்றைக்கு என்னோடு கூட என்னுடனே நீ பரதேசில் இருப்பாய். கிறிஸ்தவர்களுடைய அதாவது ஒரு மகிமையான நம்பிக்கை என்ன தெரியுமா, இதுதான். அவங்களுக்கு பயங்கரம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உனக்கு பயங்கரம் கிடையாது, உனக்கு தண்டனை கிடையாது, உனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நீ அவரோடு கூட பரதீசில் இருக்க போகிறாய். ஒரு நாள் வரும், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதான் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார்.
அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசுவை நீங்கள் நேசிங்க, இயேசுவை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நம்புகிறவங்க, அவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் ஒருத்தர் கூட கெட்டு போகிறதில்ல. நிச்சயமாக அவர் பரலோகத்துக்கு போவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.